வணக்கம். கெயின்ஸ் டிவிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஓகே சார், ஓகே சார். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஐஐடி டைரக்டர் வந்து கோமியம் குடிக்கிறத பற்றி பேசியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் சர்ச்சையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? கோமியம் குடிக்கிறது நல்லதா இல்லை மருத்துவ ரீதியாக நல்லதுன்னு வேற ஊடகங்களில் பேச்சு வருது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? சார், அந்த கோமியங்கிறது பசுனுடைய மூத்திரம் வந்து காலகாலமாக மக்கள் குடிச்சுக்கிட்டு தான் சார். அது வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி, அது ஒரு மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க சார். முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் அம்மை போட்டாலோ அல்லது ஜுரம் வந்தாலோ அதெல்லாம் அந்த பசுனுடைய மூத்திரத்தை குடிக்க ஒரு மருந்தை சின்ன வயசுல ஒரு சின்ன ஒரு அவுன்ஸ் வந்து ஒரு சின்ன கப்பில் குடிக்க சொல்லுவாங்க சார். சங்கில் போடுவாங்க சார். சார் அது ஒரு மருந்தாக பயன்படுத்துனாங்க. அந்த டைரக்டரு மேற்கு மாம்பலத்தில் ஒரு நிகழ்ச்சியில் போகும்போது அதனுடைய மருத்துவ சக்தி இருந்துட்டு ஒரு பொது நிகழ்ச்சியில் அவருடைய தாத்தா அப்பா பயன்படுத்தின மருந்தாக சொன்னார். யதார்த்தமாக சொன்னார். அவர் வந்து ஒரு அதிகாரியாகவோ அல்லது ஒரு அரசு அதிகாரியாகவோ இருந்து சொல்லலை, அவர் டைரக்டராக சொல்லலை, ஒரு பொது நிகழ்ச்சியில் சொல்லும்போது சொன்னார். அப்போ காலேஜில் பாடம் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்லலை, பொது இடத்துல ஐஐடியும் சொல்லலை, பொது இடத்துல மேற்கு மாநிலத்தில் சொன்னார் சார். ஏதோ ஒரு மீட்டிங் இதை வச்சுட்டு திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் ஆகுங்கிறாங்க சார். பசுனுடைய கோமியம் நம்முடைய சித்த மருத்துவத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி 3000-4000 ஆண்டுக்கு முன்னாடியே சித்த மருத்துவத்தில் இந்த பசுவினுடைய மூத்திரம் கோமியத்தை பயன்படுத்திருக்காங்க, மருந்தாக யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அமெரிக்காவில் என்ன பண்றாங்க, அந்த கோமியத்தினுடைய பேட்டன் ரைட் வாங்கி அவங்களே தயாரித்து அவங்களே உற்பத்தி பண்ண மாதிரி அவங்க சேல்ஸ் பண்றாங்க. அமெரிக்காவில் பேட்டன் ரைட் எடுத்து சின்ன புட்டில பாட்டில போட்டு விற்கிறாங்க. ஆன்லைன்ல கிடைக்குது. கோமுத்திரான்னு சொல்லிட்டு யூடியூப் இதெல்லாம் விளம்பரம் பாத்தீங்கன்னா நீங்களே பாக்குது. கோமுத்திரன்ட்டு ஆன்லைன்ல விற்கிறாங்க சார். நம்ம ஊர் நாட்டு மருந்து கடையில கோமியம் கிடைக்கும் சார். நம்ம ஒரு நாட்டு கணக்குல இந்த விசேஷ காலங்கள்ல ஓம வளர்க்க இதெல்லாம் பண்றாங்க. வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றோம். ஓகே, பால் காய்கறல வீட்டுக்கு அப்ப என்ன கொண்டு வரோம்? பசுமாட்டை தான் சார் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம். பசுமாட்டனுடைய சாணம் வளரணும், பசுமாட்டை மூத்திரம் பண்ணணும்னு அந்த பால் காய்க்கிறனால புதுசா வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ற வீடு பால் காய்ப்புக்கு ஒரு பசு வருது. அந்த மூத்திரம் நம்ம யூஸ் பண்றோமா இல்லையா? அந்த மூத்திரத்தை எல்லாம் வீடு முழுவதும் தான் தொளிக்கிறோமா இல்லையா? 4 மூலையில தொளிக்கிறோமா இல்லையா? ஆமா. இப்ப சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி அந்த காலத்துல தமிழ் மரபுல இருந்திருக்கு சார். ஆமா, கோமியம்ங்கிறது இருந்திருக்கு. அது ஒரு தடுப்பு சார். முன்னாடி எல்லாம் நம்ம வீட்டு முத்தத்துல அந்த சாணத்தை கரைச்சி தொளிப்பாங்க தெரியுமா? அது சொல்லுவாங்க கிருமி நாசினி முத்தத்துல தொளிப்பாங்கல்ல சார். நீங்க பசுனுடைய மூத்திரம் சரியில்லை, அது கிண்டல் பண்றீங்களே, நக்கல் பண்றீங்களே. நீங்க விற்கிறீங்க இல்லையா டாஸ்மார்க் கள்ளச்சாராயம், விஷச்சாராயம், அது என்ன? அதோட பெட்டர் தானே நீங்க விற்கிறீங்கல்ல சார் டாஸ்மார்க்ல ஒருத்தன் படிப்படியா சாரா சார். ஸ்லோ பாய்சன். முதல்ல அவன் சாகுறான், அவனுடைய மனைவியை தாரி இருக்க வைக்கிறான், அவனுடைய குழந்தை பிள்ளைங்க நடுத்தூர்ல வருது, இவன் அம்மனமா ரோட்ல விழுந்து சாகுறான் சார். ஸ்லோ பாய்சனா மெதுவா படிப்படியாக நீங்க வச்சிருக்க டாஸ்மார்க்கை குடிச்சு கள்ளச்சாரத்தை குடிச்சு சாராயத்தை குடிச்சு சாகுறான். அதை விட இந்த கோமியம் பெஸ்ட் சார். இது ஆமா, புரியுதா உங்களுக்கு? கோமியம் பெஸ்ட். ஏன்னா அது ஒரு எதிர்ப்பு ஒரு மருந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் டாஸ்மார்க் நீங்க கடை போட்டு ஒரு தெருவுக்கு 4 கடை வச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட 6000 கடை தமிழ்நாட்டில் இருக்குது டாஸ்மார்க் கடை. அதை குடிச்சு அவன் நல்லா இருக்கிறானா? சாகுறான் சார். தன்னுடைய வாழ்க்கையை மூலமா எழுந்துருவான் சார். ஆண்மை போயிடுது, குடும்பம் போயிடுது, உலகமே போயிடுது, தானும் கெட்டு தன் குடும்பத்தை நாசிய தெருவில் இருக்குது சார். எத்தனை பெண்கள் தாலி எடுத்துட்டு இருக்காங்க டாஸ்மார்க் குடிச்சு. அதை விட இந்த கோமியம் பசுவினுடைய மூத்திரம் சிறப்பானது, நல்லது, உடம்பிற்கு எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கின்ற மருந்தாக மருத்துவர்களே சொல்லிருக்காங்க. முன்னாள் கவர்னர், தெலுங்கானா கவர்னர் கூட ஒரு மருத்துவரா வந்து அதுல நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லி ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டி. உண்மை சார். டாக்டர் தமிழிசை சொன்னாங்க. உண்மைதான், எதிர்த்தம் சார். சார் நம்முடைய சித்த மருத்துவத்துல இருக்கு சார். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பசுனுடைய மூத்திரத்தை கோமியத்தை குடிச்சிருக்காங்க சார். நம்ம ஊர்லயே இருக்கு சார். சின்ன பசங்களுக்கு அம்மை பட்டாலோ அல்லது ஜுரம் வந்தாலோ கொடுப்பாங்க. ஒரு அவுன்ஸ் 2 அவுன்ஸ் சங்கில கொடுத்துருக்காங்க. இது தப்பு இல்லை. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ அரசியல் பண்றதுக்காக பண்றாங்க. ஆனால் கோமியம் மிகவும் உடலுக்கு ஏற்றது, ஒரு எதிர்ப்பு சக்தியானது. அதைத்தான் காலங்காலமாக சித்தவர்கள் பயன்படுத்துறாங்க சார். ஓகேங்களா? கொள்கைக்கு எதிராக இந்த கோமியம் பத்தி பேசுறாருன்னு சொல்லி இவங்க அரசியல் ஆக்கிடுறாங்க, அரசியல் பண்றாங்க சார். டாஸ்மார்க் விட பெஸ்ட் சார். நீங்க எது விடுங்க, தமிழக அரசு இருக்கின்ற டாஸ்மார்க்கை விட
கேடு அடைந்து எதுவுமே கேடு கெட்ட சாராயம் கள்ளச்சாராயம் விஷ சாராயத்தை விட இந்த பசுவின் மூத்திரம் சூப்பர் பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ சார்.